ஜோமனோமா. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்கு நன்றியோடு துதிக்கிறோம். உடைய வசனங்களை தியானிக்க, ஆராய்ந்து அறிந்து கொள்ள ஆண்டவரே, நாங்கள் மூல பாஷையிலிருந்து முற்படும் பொழுது நீர் எங்களுக்கு ஞானத்தை தாரும். எவ்வளவு நண்பர்கள் இந்த குரூப்ல இருந்தாலும் நீங்க கொண்டு வந்த 3 பிள்ளைகளுக்காய் நன்றி. இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல உடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கற்றுக்கொள்ள ஆண்டவரே, அருமையான 3 நண்பர்களுக்காய் நன்றி. தடைப்பட்ட பிள்ளைகளை எங்களுக்கு மத்தியில கொண்டு வரும். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஓகே, ரைட். ஸோ வாங்க புஷ்பலதாக்கா, வெல்கம். ஸோ வாங்க வாங்க, குட் ஈவினிங் அக்கா. அக்கா இருக்காங்க, எடிசன் அண்ணன் இருக்காரு, சார்ல்ஸ் பிரதர் இருக்காரு, அப்புறம் நம்ம புவனா மேடம் இருக்காங்க. 4 பேர் இருக்காங்க. ஆரம்பிச்சிடலாம். 2 கொரிந்தியர் 12:13 ஸோ பால் உங்களுக்கு தெரியும், கொரிந்து விசுவாசிகளோட கொஞ்சம் ஐரானிக்கலா, மெட்டபாரிக்கலா, கொஞ்சம் ஒரு மாதிரி அவர் டயலாக் பேசுற மாதிரி, அதனால கேள்வி கேட்பாரு, கொஞ்சம் சர்காஸ்டிக்கா சொல்லுவாரு. அந்த ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங். இப்ப 13 கூட பாருங்களேன், ஒரு கேள்வி கேட்கிறாரு பாருங்க. verse 13, பேப்டிஸ்ட் வில் கம் அண்ட் ஜாயின் அஸ். அதனால கொஞ்சம் பேர் பண்ணிக்கங்க. பேப்டிஸ்ட் வர்றதுக்கு ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகும்னாரு. அதனால நான் என்னுடைய கிரீக் இதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறேன். அவர் வந்தார்னா ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஓகே, 13ல டி கார் ஃபார் வாட் எஸ்டின் இஸ் இட் இஸ். ஓகே, எதுல அப்படின்னு அர்த்தம். நீங்க எதுல ஹோ ஹேஸ்தோ தேட்டே. ஹேஸ்தோ தேட்டேனா யுவர் லெஸ், குறைவு. நீங்க எதுல குறைவு அப்படின்னு கம்பேர் பண்றதுக்கு ஹூ பேர். ஹூ பேர்னா தேன். அப்ப தேன் என்னது? மத்தவங்களை விட நீங்க எதுல குறைவு. எந்த மத்தவங்க? டாஸ், லாய்பாஸ், எக்லீஷியாஸ். எக்லீஷியானா சர்ச்னு தெரியும், ப்ளூரல்ல இருக்கு. லாய்பாஸ்னா அதர், இல்லைன்னா ரிமைனிங். மற்ற சபைகளை விட நீங்க எந்த விதத்துல குறை உள்ளவங்க. இது பவுல் கொரிந்து விசுவாசிகளை பார்த்து கேட்கிறார், அந்த சபையில இருக்கிறவங்களை பார்த்து கேட்கிறாரு. இன் வாட் வே யூ ஆர் இன்ஃபீரியர். நம்ம லாங்குவேஜ்ல சொல்ல போனா எதுல உங்களுக்கு குறை இருக்கு. என்ன தெரியுமா சொல்றாரு? 1ஆம் அதிகாரம் அழகா பார்த்தோம். யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய். So God did not, okay, they did not lack anything from God. God profusely, graciously, ஆண்டவர் கிருபையா அள்ளி கொடுத்திருக்கிறாரு வரங்களை. எதுல உங்களுக்கு குறைவு? மற்ற சபையை கம்பேர் பண்ணும்போது. சரியா? தமிழ்ல வாசிக்கிட்டா 13 பாருங்க, 256வது பக்கம் தமிழ் பைபிள பாருங்க. எதிலே மற்ற சபைகளுக்கு குறைவாயிருந்தீர்கள். இந்த கேள்வி கேட்கறது மூலமா இதோடைய பதில் என்ன தெரியுமா? குறைவு இல்லை. யூ டிட் நாட் லேக் எனிதிங். எதுலையுமே நீங்க லெஸ்ஸோ இன்ஃபீரியரோ கிடையாது. உங்களை ஆண்டவர் மகா பெரிய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தயவினாலும் புரிந்து விசுவாசிகளே உங்களுக்கு வரங்களை அப்படி அள்ளி கொடுத்துட்டார். ஒரு வரத்தை கூட வித்ஹோல்டு பண்ணாம கொடுத்துருக்காரு. சரியா? அப்புறம் இவருடைய விசிட்டேஷனும் சரி. உங்களுக்கு தெரியும், ஒரு இதுக்கு 4 கடிதம் எழுதியிருக்கிறார். எந்த சபைக்கு இப்படி 4 கடிதங்கள் எழுதினது? ஸோ பால் ஹேட் அ கிரேட்டர் கன்சர்ன் ஃபார் கொரிந்த். உங்களுக்கு தெரியும், ஏன்னா அந்த சபையில தான் என்னதான் வரங்கள் இருந்தாலும் மாம்ச பிரகாரமான நிறைய காரியங்கள் உள்ள கொட்டி பாவம் கடந்ததுனால பால் ஹேட் அ ஸ்பெஷல் கன்சர்ன். அதனால என்ன உங்களுக்கு குறை அப்படின்னு கேட்டுட்டு கொஞ்சம் சர்காஸ்டிக்கா சொல்றாரு. ஒரே குறை என்ன தெரியுமா? நான் தான் உங்களுக்கு பேர்டனா இல்லை. அங்க பாருங்க, ஹூ பேர் எய் மே எக்ஸப்ட். எய் மேனா எக்ஸப்ட் தவிர, ஹோட்டி அவுட்டாஸ் மை செல்ஃப் எகோ நான், ஹூ காட்டேரே கேசா. ஓகே, ஸோ காட்டேனா கேசா என்கம்பர்டு என்ன அர்த்தம்? பேர்டன். ஹூமுன் ஆஃப் யூ என்ன அர்த்தம்? எக்ஸப்ட் தட் ஐ மை செல்ஃப் டிட் நாட் பேர்டன் யூ. அப்படி என்ன அர்த்தம்? ஒரு கேள்வி. Did I not burden you? Except.
நான் தான் இப்ப உங்களுக்கு பேர்டனா இருக்கிறேன். சர்க்காஸ்டிக்கா சொல்றார். ஏன்னா கொரிந்து விசுவாசிகளை உங்களுக்கு தெரியும், எல்லாருமே மனம் திரும்பல. ஒரு சிலர் தான் மனம் திரும்பினாங்க. மெஜாரிட்டி திரும்பினாலுமே பவுல் தெளிவா சொல்லுவார், நான் பக்கத்துல இருக்கும் பொழுது எப்படி இருப்பேன்? சாஃப்டா இருப்பேன். தூரத்துல இருக்கும்போது கண்டிப்பா இருப்பேன். இது கொரிந்து விசுவாசிகளுக்கு பிடிக்காது. கண்டிப்பா இருந்தா யாருக்கு தான் பிடிக்கும்? அதனால என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு வருத்தப்பட்டேன்னா, தமிழ்ல பாருங்க, நான் உங்களை வருத்தப்படாதிருந்ததே உங்களுக்கு குறைவு. இது வந்து சர்காஸ்டிக் வே ஆஃப் ரைட்டிங், லிட்டரரி ஸ்டைல புரிஞ்சுக்கணும். சரியா? ஆக்சுவலா பால் வாஸ் நாட் அ பேர்டன். இல்ல இல்ல இல்ல, பால் வாஸ் இன்ஃபேக்ட் அ பிளஸிங். அந்த ஒண்ணுதான்பா குறை, நான் தான்பா உங்களுக்கு பேர்டனா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, forgive me this wrong. கிரீக்ல காரிசாஸ்தே மோய் டேன் அடிக்கியான், டிக்கையானா ரைட், அடிக்கியானா ராங். சரியா? டவுட்டேன் திஸ் ராங். அப்ப என்ன மன்னிச்சிருங்க இந்த தப்புக்காக. forgive me this wrong. ஆக்சுவலா உண்மையா சொல்ல போனா பவுல் வந்து ராங்காவே பிஹேவ் பண்ணல. திருப்பியும் சொல்றேன், சர்காஸ்டிக் வே ஆஃப் ரைட்டிங். சரியா? இவர் அப்படியே மனம் உடைஞ்சு கஷ்டப்பட்டு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த ரைட்டிங் ஸ்டைல், எப்பா நான் ஒரு வேலை பேர்டனா இருந்தா மன்னிச்சிருங்கப்பா, forgive me this wrong. சரியா? இந்த அநியாயத்தை எனக்கு மன்னியுங்கள். பவுல்லாம் ஒன்னும் அநியாயம் எல்லாம் பண்ணல. திருப்பி சொல்றேன், பைபிள் வந்து இலக்கிய நடையில எழுதப்பட்டதுனால அந்த இலக்கிய நடையை புரிஞ்சிக்காம மேலோட்டமா ஷாலோவா படிச்சோம்னா, என்னடா இது பவுல் இப்படி அநியாயத்துல மன்னிக்க சொல்றா, அநியாயம் பண்ணிருக்காரா புரிஞ்சு? அப்பெல்லாம் ஒரு அநியாயம் பண்ணல. இல்ல இல்ல, பால் டிட் நாட் டூ எனி இன்ஜஸ்டிஸ் டு கோரிந்தார். ராதர் they have done. அவங்கதான் பவுலுடைய மனசை புண்படுற மாதிரி அவருடைய அப்பாசல்ஷிப்பை டவுட் பண்ணது. சரியா? சோ அதனால கொஸ்டின் பண்ணது. இதுதான் அந்த வே ஆஃப் ரைட்டிங். சரியா? சோ இப்ப 14 போலாமா? நம்ம பேப்டிஸ்ட காணும், அவர் வந்தோன்னா ஸ்கிரீன் பார்ப்போம். நம்ம அப்படியே கொஞ்சம் இதாவே போலாம். ஓகே, இப்ப 14 ஹிடோ. இங்க பாருங்க, பிஹோல்டு. இதோ, தமிழ்ல இதோ, அதுக்கு பிஹோல்டு. ஹிடோ, கிரீக்ல ஹிடோ. ட்ரிட்டான், டூட்டோ. ட்ரிட்டான்னா ட்ரினிட்டி, 3 முறை. ஓகே, 3 டைம். டூட்டோ, திஸ். எட்டாய்மாஸ். ஓகே, எட்டாய்மாஸ். என்ன எட்டாய்மாஸ்? ஐ எம் ரெடி. ஓகே, ஐ எம் ரெடி. எக்கோனா ஐ ஹாவ். எல்தேனா டு கம். ஐ எம் ரெடி டு கம். ஹியர் ஃபார் த தேர்ட் டைம் ஐ எம் ரெடி டு கம் டு யூ. பாருங்க, ஏற்கனவே நான் 2 தடவை உங்ககிட்ட வந்துட்டேன். இப்ப நான் 3வது தடவை வரத்துக்கு ரெடியா இருக்கிறேன். இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம், பால் ரெகுலரா ஃபாலோ பண்ணி விசேஷமா கொரிந்து சபைக்கு தான் இத்தனை விசிட். இப்ப தெரியுது அவருடைய பேர்டனு. அவருடைய டிராவல் பிளான சொல்றார். ஹியர் ஃபார் த தேர்ட் டைம் ஐ எம் ரெடி டு கம் டு யூ. 3வது முறை நான் வரேன். சரியா? சொல்லிட்டு என்ன சொல்றாரு? காய் ஊ இல்ல, ஊனா நாட், கட்டா நார் கேசோ, ஐ வில் நாட் பேர்டன் யூ. அந்த முன்னாடி வந்த பேர்டன் இன்கம் தர் அதே தான். அப்ப என்ன பண்ண போறேன்? அண்ட் ஐ வில் நாட் பி எ பேர்டன். இப்ப 3வது தடவை நான் வரேன். ஐ வில் நாட் பி எ பேர்டன். நான் உங்களுக்கு பாரமா இருக்க மாட்டேன். இந்த வே ஆஃப் ரைட்டிங் ஸ்டைல் இது. நான் உங்களுக்கு பாரமா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? ஏன் தெரியுமா பாரமா இருக்க மாட்டேன்? ஊ கார் ஜேட்டியோ. ஜேட்டியோட தெரியும் கிரீக் படிச்சவங்களுக்கு. ஐ சீக், நான் உங்கள்கிட்ட என்னத்தை தேடுறேன்? ஐ சீக் யூ, ஹூமாஸ். சரியா? ஐ சீக் டா ஹூமோன், உங்கள்கிட்ட. சரியா? ஐ சீக் த திங்ஸ் ஆஃப் யூ நாட். அப்படின்னா என்னது? ஐ டு நாட் சீக் த திங்ஸ் ஆஃப் யூ. உங்களுடைய திங்ஸ நான் நாடல. உங்களுக்குரிய பணமோ பொருளோ இதை நான் நாடல, அதை நான் தேடல. சீக்னா தேடுறது. சரி, இப்ப எதை தேடுறாரு? அப்ப அதை தேடலன்னு சொல்லிட்டு பாருங்க, behold, 3வது வர்றதுன்னா, and I will not burden to you, I seek the things of you, but Allah whomas. 14. ஓகே,
14 காட்டுப்பா. ரைட். அல்லா ஹூமாஸ். மேல காட்டுறாரு பாருங்க. அல்லா ஹூமாஸ் பட் யூ. அல்லானா பட், ஹூமாஸ்னா யூ. அப்ப உங்களுடையது அல்ல, உங்களுடைய பொருள் எல்லாம் எனக்கு வேணாம். அதை நான் தேடி வரல. உங்க பணத்தையோ உங்கள்ட்ட இருந்து ஏதாவது சே அது இல்ல. உங்களை தான் நான் நாடுறேன், உங்களை தான் நான் தேடுறேன். அப்படின்னா என்னது? பால் ஹேஸ் அ பர்சனல் கன்சர்ன் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் பிலீவர் இட் கோரிந்த். அப்ப உங்களுடையது எனக்கு வேணாம்னா நீங்க கொடுக்கிற எந்த காரியமா இருந்தாலும் சரி, இது ஆஃபரிங்கோ மணியோ கான்ட்ரிபியூஷனோ இல்ல வேற எந்த சப்போர்ட்டோ, அது எனக்கு வேணாம். உங்களுடையது அல்ல, உங்களையே நான் தேடுகிறேன். இதுதாங்க ஒரு பாஸ்டருக்கு, ஒரு மினிஸ்டர் ஆஃப் காட் இருக்கிற அழகு. வி ஆர் கால் டு லவ் பீப்புள், கேர் ஃபார் பீப்புள், நாட் டு எக்ஸ்ட்ராக்ட் பீப்புள். அவங்கள்ட்ட இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு இல்ல. அருமையான ஒரு வசனங்க. உங்களுடையதே அல்ல. தமிழ்ல வாசிக்கிட்டான் 14. இதோ உங்களிடத்திற்கு 3ஆம் தர வர ஆயத்தமா இருக்கிறேன். டிராவல் பிளான சொல்லிட்டு, நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. ஐ வில் நாட் பர்டன் டு யூ. நான் உங்களுடையதல்ல. அண்டர்லைன் பண்ணுங்க, அருமையான வார்த்தை. நான் உங்களுடையதல்ல. ஐ டோன்ட் சீக் yours பட் ஐ சீக் யூ. உங்களையே தேடுகிறேன். பாத்தீங்களா இந்த இண்டிவிஜுவல் அட்டென்ஷனை சொல்லிட்டு இப்ப ஒரு இமேஜரி சொல்றார். சரியா? என்ன இமேஜரி பாருங்க. ஊ கார் இல்ல, ஊனா இல்ல, ஏனா இல்ல, ஒஃபீலை ஆட், ஆட் கட்டாயம், டா டெக்னா, டெக்னானா சைல்டு, டா டெக்னானா ப்ளூரல், டா வந்தால் டோ, டா வந்தா ப்ளூரல். த சில்ட்ரன் ஆட் நாட், தேவை இல்லை பிள்ளைகள். எதுக்கு? டாய்ஸ் குணேஸ் பேரண்ட்ஸ் என்ன செய்ய? தேசௌரிட் சைன், எயின் வந்தாலே டு, டு லே அப் ட்ரெஷர், ட்ரெஷர் பொக்கிஷங்களை. ஓகே, பிள்ளைகள் பெற்றோருக்காக சேர்க்க தேவை இல்லை, அந்த அவசியம் இல்லை. சரியா? இட் இஸ் நாட் சில்ட்ரன் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபார் சில்ட்ரன் ஆட் நாட் டு லே அப் ஃபார் தேர் பேரண்ட்ஸ். இப்ப இந்த இடத்துல சில்ட்ரன் யாரு? குறைந்து விசுவாசிகள். புரியுதுங்களா? அந்த அந்த இமேஜரி போட்டு எழுதுறாரு. எப்பா பிள்ளைங்களா, நீங்க ஒன்னும் எனக்காக சேர்த்து வைக்க வேண்டாம். எப்படி ஒரு புள்ள பேரண்ட்ஸுக்காக சேர்த்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. பட் யார் தான் சேர்த்து வைப்பா பாருங்க. அல்லா. பாத்தீங்களா? ஊ கார்டு போட்டுட்டு அந்த பாருங்க தேரிட் செயின் போட்டுட்டு அல்லா. பட் ஹாய் குனைஸ் நாமினேட்டிவ் ப்ளூரல். பட் த பேரண்ட்ஸ், அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? டாய்ஸ் டெக்னாய்ஸ், பிள்ளைகளுக்காக அந்த லே ஆஃப் ட்ரெஷர் திருப்பி வரும், பிள்ளைங்களுக்காக சேர்த்து வைப்பாங்க. 14 வாசிக்கிறேன் பாருங்க. பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைங்க அல்ல, பிள்ளைகளுக்கு தான் பெற்றோர்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். இந்த இடத்துல பெற்றோர் யாரு? பால் அண்ட் கோ, விசேஷமா பால். ஸோ அப்ப பால் என்ன சொல்றாருன்னா, உங்கள்கிட்ட இருக்கிறத புடுங்கிறதுக்கோ உங்கள்கிட்ட உள்ள பொருளையோ அதெல்லாம் நான் நாடி வரவே இல்லை, வேண்டாம். அது நான் தேவையில்லை. ஏன்னா நீங்களாம் பிள்ளைங்க, உங்களுக்கு தான் நான் சேர்த்து வச்சு கொடுக்கணும். இப்போ புரியுதுங்களா என்ன மனசு? பார்த்தீங்களா? நான் தான் லே அப் ட்ரெஷரர், ட்ரெஷர் வந்து லே அப் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா நான் தான் பேரண்ட்ஸ் மாதிரி, நீங்க குழந்தைங்க, அதனால நீங்க வந்து செய்ய வேணாம். என்ன ஒரு ஆட்டிடியூட் பாத்தீங்களா? இதெல்லாம் மினிஸ்ட்ரி பண்றவங்களுக்கு இருக்கணும், தலைவர்களுக்கு. இதுதான் முக்கியம். ஆனா இன்னைக்கு நடக்கிற காரியம் உங்களுக்கு தெரியும். சரியா? பீப்புள் கோ ஆஃப்டர் மணி, அஃப்ளூவன்ஸ் இல்ல. என்ன அருமையான ஒரு மோட்டிவ் பாத்தீங்களா பவுலுக்கு. ரைட். 15 போலாமா? ஓகே. நானே தமிழ் பைபிள் பக்கத்துல இருக்கறனால படிச்சிடுறேன். இப்ப 15 முடிச்சுட்டு ஒரு சின்ன பிரேக் தரேன். நீங்க ஏதாவது பேசுறதுன்னா பேசுங்க. இது அருமையான வேல்யூங்க, ஒரு ஊழியக்காரனுக்கு உள்ள ஒரு நல்ல வேல்யூ. இப்ப 15ல என்ன சொல்றாரு? எகோ, ஐ, டேனா பட், பட் ஐ ஹேடிஸ்டா, மோஸ்ட் கிளாட்லி, ரொம்ப சந்தோஷமா நான், பவுல் சொல்றாரு பர்சனலா, நான் ரொம்ப சந்தோஷமா பாருங்க, டாப்பே, டாப்பானேசோ, டப்பானேசோ. என்ன டப்பானேசோ? அந்த சோ வருது பாத்தீங்களா, ஃபியூச்சர் சிக்மா போட்டா, ஸ்பெண்ட். நான் ரொம்ப சந்தோஷமா செலவு பண்ண. ஆமா, செலவு பண்ண. என்ன செலவு பண்ண? என் நேரத்தை, எனக்கு ஆர்டர் கொடுத்திருக்கிற ட்ரெஷரை. சரியா? எல்லாத்தையும் நான் சந்தோஷமா செலவு பண்ணுவேன். வில் ஸ்பெண்ட், பண்ணுவேன். புரிந்து விசுவாசிகளே? நான் உங்கள்கிட்ட தான்ப்பா நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், சந்தோஷமா பண்ணுவேன்.
நேரத்தை கொடுப்பேன், பணத்தை கொடுப்பேன், என்னுடைய தாளந்தை கொடுப்பேன், என் விசிட் என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாத்தையும் நான் கிளாடா என்ன பண்ணுவேன், ஸ்பெண்ட் பண்ண ரெடி. இன்னொன்னு, ஸ்பெண்ட் பண்ண மாத்திரம் இல்ல, திருப்பியும் பாருங்க, பாசிவ்ல வருது பாருங்க, எக் அதே தான், டப்பா தான் வருது, ஆனா எக்குன்னு வருது. ஓகே, அவுட். எக் டப்பானே சே தோமை, இந்த தே சோமைன்னு வந்தாலே பாசிவ். வில் பி ஸ்பெண்ட் அவுட், உங்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும், அது பாசிவ். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டிவ், என்னது டப்பானேசோ, அது வந்து வில் ஸ்பெண்ட், செலவு பண்ணவும். செலவு பண்ணப்படவும், அது பாசிவ். யாருக்காக? ஹூ பேர் டோன் பாருங்க, உங்களுக்காக, விசேஷமா உங்க ஆத்துமாக்களுக்காக. சூக்கேனா சோல், சூகோன் ப்ளூரல்ல இருக்கு பாருங்க, ஜெனட்டிவ் ப்ளூரல்ல. டோன் சூகோன், உங்க ஆத்துமாக்களுக்காக. உங்கங்கிறதுக்கு ஹூமோன், ஹூமோன், ஹேமோன்னா அஸ், ஹூமோன்னா யூ. உங்க ஆத்துமாக்களுக்காக, ஆன் பிகாஃப் ஆஃப் யுவர் சோல்ஸ், நான் வந்து செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் சந்தோஷமா, எப்படி மோஸ்ட் கிளாடா, ரொம்ப சந்தோஷம். பாருங்க, ரொம்ப சந்தோஷமா. கீழே பாருங்க, தமிழ்ல கீழே போட்டிருக்கு மிகவும், ஆதலால் நான் மிகவும் சந்தோஷமாய். 4வது லைன்ல படிக்கிற தமிழ்ல, நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக சூக்கே செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் அதிகமாக விரும்புகிறேன். ஆக்சுவலா அந்த விரும்புகிறேனுக்கு முன்னாடி அதிகமாக, ஏற்கனவே மிகவும் போட்டார், அப்ப விரும்புகிறேன். சோ என்னுடைய விருப்பம் என்னன்னா, உங்களுக்காக நான் செலவழிக்கவும் செலவு பண்ணப்படவும். ரெண்டுமே ஆக்சுவலா ஒரு மீனிங் தான், பட் அவருடைய ரைட்டிங் ஸ்டைல், ஒன்னு இது ஆக்டிவ், இன்னொன்னு பாசிவ். விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு நாங்க பாருங்க, அவருடைய அன்பை பத்தி பேசுறாரு 15ல. என்னது? சோல்ஸ் இஃப் பெரிசோனாலே அபவுண்ட்னு அர்த்தம். ஓகே, பெரிசோனாலே அதுல இருந்து வந்தா பெரிசோ டெரோஸ். அந்த டெராஸ்ன்னு வந்தாலே, கிரீக் கிராமர் டெராஸ்ன்னு வந்தாலே கம்பேரிட்டிவ், மோர்னு போடணும். ஓகே, டெராஸ் அங்க போட்டிருக்கு பாருங்க, டெராஸ், மோர் அபண்டன்ட்லி. ஒருவேளை நான் ரொம்ப அதிகமா, ஹூமாஸ் கீழே போட்டிருக்கு பாருங்க, அகாப்போ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ மோர் அபண்டன்ட்லி. அப்ப என்ன சொல்றாரு? உங்கள நான் எவ்வளவு அதிகமா அன்பு கூறுகிறோனோ, ஆங்கிலத்துல இஃப் ஐ லவ் யூ த மோர், உங்களை நான் அதிகமா நேசிச்சா, அன்பு கூர்ந்தா அப்படின்னு சொல்லிட்டு, மோர் அபண்டன்ட்லி உங்களை ஹூமாஸ், அகாப்போ ஐ லவ் ஹேஸ்தான் லெஸ், அகாப்போசை, திருப்பியும் அந்த அகாப்போ மைன்னு வருது பாத்தீங்களா, மை, மை வந்தாலே பாசிவ். am I loved, என்ன அர்த்தம்? if I love you the more, am I to be loved the less? ஏங்க, உங்களை நான் இந்த அளவுக்கு அதிகமா நேசிக்கிறேன்னு, அப்ப நீங்க என்ன கொஞ்சமா தான் நேசிப்பீங்களா? என் மேல அன்பு வைப்பீங்களா? லிபர்ட்டி எடுத்து பேசுறாரு. நான் இந்த அளவுக்கு உங்க மேல அன்பை கொட்டுறேன், உங்களுக்காக செலவு பண்றேன், செலவு பண்ணப்பட விரும்புறேன், உங்கள்கிட்ட உள்ளதில்ல, நீங்க தான் வேணும், இந்த அளவுக்கு உங்களை நேசிக்கிறேன். அப்ப இன்டர்ன் நீங்க என்ன கொஞ்சமா தான் நேசிப்பீங்களா? அந்த இதை பாத்தீங்களா? பால் டேக்ஸ் லிபர்ட்டி. அந்த 15ல பாருங்க, அப்படியானால், சாரி, கீழே பாருங்க, ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறனோ அவ்வளவு குறைவால் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும், அண்டர்லைன் பண்ணுங்க, கவனிச்சிங்களா? ஏங்க, நான் இந்த அளவுக்கு உங்க மேல அன்பு கூறுறேங்க, வச்சிருக்காங்க கொரிய விசுவாசி, ஆனா நீங்க என் மேல குறைவு. என்ன ஆப்போசிட்? அதிகமான அன்பு, குறைவான அன்பு. அதிகமான அன்பு பவுல் தேர்ந்து, குறைவான அன்பு கொரிந்து விசுவாசிகள் தேர்ந்து பட்டிருந்தாலும், அதான் உண்மை. என்ன குறைவான அன்பு? அதாவது ஏன் டவுட் பண்றீங்களா? என்னதான் கொஸ்டின் பண்றீங்களா? அன்பு கொண்டாலும் மிகவும் சந்தோஷமாய், பாத்தீங்களா? அதுல என்ன சொல்லியிருக்கணும்? யோ, ஒழுங்கு அன்பு கூறீங்கன்னு கேட்டிருக்கணும். பரவாயில்ல, மிகவும் சந்தோஷமா தொடர்ந்து உங்களுக்காக இந்த ஊழியத்தை செய்ய செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். நான் ஆட்டிடியூடுங்க 15. verse 15 is a beautiful attitude of Paul. ரெசிப்ரோகேட். அதெல்லாம் இவர் நீ எப்படி இருந்தாலும் சரிப்பா, என்ன ஆண்டவர் உன்னை ஊன்ற கட்ட அழைச்சிருக்கிறார்.
நான் உனக்கு பேர்டனா இருந்தாலும் பரவாயில்ல, நான் உனக்காக என்ன வேணாலும் செலவழிக்கவும் செலவு பண்ணப்படவும் விரும்புறேன். யூ see the commitment of God. Okay, good. Baptist, you can show my face for money 7:30. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 13, 14, 15 3 வசனங்களை பார்த்துருக்கோம். சொல்லுங்க. ஆனா உண்மையா சொல்றேன், இந்த 3 வசனங்களுடைய ஆழங்களை பார்த்தோம்னா என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி த மோட்டிவ் ஆஃப் a கிறிஸ்டியன் ஒர்க்கர், பாஸ்டரோ ஒர்ஷிப் லீடரோ ஃபுல் டைம் ஒர்க்கரோ ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்றாங்களோ ஈவன் பிலீவர்ஸுக்குமே சரி, ஒரு லீடர்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு உள்ள அருமையான குணங்கள், பணத்துக்கு மேல ஆசை, மத்தவங்க பொருள் மேல ஆசை இல்லை. ஏன்னா அந்த வேல்யூ பாத்தீங்களா? புஷ்பலதாக்கா என்ன அருமையா இருக்குல்லன்னா, என்ன எடிசன் என்ன ஒரு அந்த வேல்யூ பேஸ்ட் மினிஸ்டர் ஆஃப் காடுங்க. உங்கள்கிட்ட உள்ளது வேண்டாம், நீங்க தான் வேணும். உங்களை தான் நான் என்ன பண்ணணும், ஊன்ற கட்டி, சரியா, ஐ வாண்ட் டு பில்ட் யூ அப், இதுதான் என் மோட்டிவ் அப்படின்னு ஏற்கனவே சொன்ன ஆட்டோபயோகிராஃபி, தன்னுடைய உள்ளான மனசுல இருக்கிறத கொட்டி எழுதுறேன். நான் இந்த அளவுக்கு அன்பு கூறுறேன், ஆனா நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்புல குறை இருக்குன்னு தெரியும், அந்த அளவுக்கு நீங்க நேசிக்கல, ஆனாலும் இதுதான் முக்கியம், மோர் கிளாட்லி, அதுக்காக நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் தொடர்ந்து உங்களுக்காக செலவு பண்ணப்படவும் தொடர்ந்து. ஆமா, சொல்லுங்கப்பா. அப்சர்வேஷன், இன்டர்பிரிட்டேஷன் எல்லாம் சொல்லிட்டேன் நீட்டா. அவசரப்பட வேண்டாம், நம்ம ரொம்ப வசனங்கள்லாம் வேண்டாம், இந்த அதிகாரத்தை முடிக்கணும்னு அவசியம் கிடையாது. டெல்மி, இந்த 3 வசனங்கள்ல இன்றைக்கு காணப்படக்கூடிய அந்த காரியங்களோட அப்ளை பண்ணி பேசுறவங்க பேசுங்க. இன்னைக்கும் ஊழியர்கள் இருக்காங்க, அப்போஸ்தலர்கள்லாம் சொல்லிக்கிறாங்க, ஊழியம்லாம் செய்யறாங்க, இவாஞ்சலிஸ்ட்ங்கிறாங்க, ப்ராஃபட்டுங்கிறாங்க, ஒர்ஷிப் லீடருங்கிறாங்க, போதகருங்கிறாங்க, ஊழியக்காரவங்கன்னு சொல்றாங்க. சொல்லுங்க, உங்கள் நேரம். கிளாட், ஒரு 7 பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். வா தம்பி ஜேம்ஸ், வாங்க வாங்க வாங்க. ஐயா பிரைஸ் ஜெனிஃபர், லார்டுங்க ஐயா. பிரைஸ் லார்ட் ஜேம்ஸ். ஜெனிஃபர், மே ஐ நோ? இந்த 2-3 ஜெனிஃபர் இருக்காங்க, எந்த ஜெனிஃபர்னு தெரியல. சாமுவேல், யோத்மால் சாமுவேல். ஓகே, பிடி படிக்கிற தம்பின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. ஜெனிஃபர் தெரியல எனக்கு, ஐ குட் ஐடென்டிஃபை. ஜெனிஃபர் இருக்கீங்களா? ஐ திங்க் ஜெனிஃபர் பேர் வருது. சாமுவேல், உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்க. யோத்மால்னு போட்டிருக்கு. அண்ணே, நான் வந்து ஐஎம் மிஷினரியா இருக்கிறேங்க, யோத்மால், மகாராஷ்டிரால. ரைட் ரைட், தேங்க்யூ தேங்க்யூ, காட் இட். போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. உங்கள்கிட்ட பேசினேன், தேங்க்யூ. ஜெனிஃபருங்கிறவங்க யாரு? ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ. ஏன்னா வர்றீங்க, அட்டன் பண்றீங்க, கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. ஜெனிஃபர், எனக்கு வீடியோலாம் வேணாம், ஆடியோ மாத்திரம் இருந்தா போதும். உங்க வீடியோ ஓப்பனா இருக்குது, ஆடியோ கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்க. ஜெனிஃபர் யாருன்னு தெரியல, இல்லைன்னா எனக்கு ஒரு மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி விடுங்க. ஓகே, எனிவே கம் பேக். சொல்லுங்கப்பா, இது உங்கள் நேரம். 3 வசனங்களை நம்ம நல்லா உள்ள போய் பார்த்தோம். பவுல், உங்களுக்கு எதுல நான் குறை வச்சேன்? மற்ற சபையை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு குறையே இல்லைப்பா, உங்க மேல அவ்வளவு அன்பு செலுத்தினேன், உங்களுக்காக செலவு பண்ணப்படவும் இவ்வளவு நான் பண்றேன், சரியா? உங்களுக்கு நான் யாருக்கும் பாரமா இல்லை. இல்ல, உங்களுக்கு நான் வில் நாட் எ பர்டன். இனிமேல நான் பாரமா இருக்க மாட்டேன். ஒரு இடத்துல சொல்ல தெரியுமா, உங்க பொண்ணையும் வெள்ளையும் நான் இச்சிக்கல, என் சொந்த கையால வேலை செஞ்சு சாப்பிட்டேன். என்ன வேல்யூ தெரியுமா? இன்னைக்கு இந்த பணத்துக்கு பின்னாடி போறது ரொம்ப தப்புங்க. பணத்துக்காக ஊழியம் பண்றது, அதையே மோட்டிவா வச்சு செய்யறது. ஜெனிஃபர் சொல்லுங்க, யாருங்க? ஜெனிஃபர். ரெகோபாத், அப்படி சொல்லுங்க. ரெகோபாத் பைபிள் காலேஜ். தேங்க்யூ, வெல்கம். தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். சோ நம்ம பார்த்தது 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம்
13, 14, 15 இந்த 3 வசனங்களுடைய கிரீக் ரெண்டரிங்க நம்ம பார்த்தோம். ஸோ இது மூலமா நம்ம கத்துக்கிற காரியங்கள், ஒரு ஊழியம் செய்யறவங்க, ஊழியக்காரவங்க அப்படிங்கிறவங்க மக்களை பணத்துக்காக பிடிக்க கூடாது, அவங்க பொருளுக்காக இருக்கக்கூடாது. அவங்க எப்படி இருந்தாலும் நாம் அழைக்கப்பட்ட அழைப்புல உறுதியா இருந்து உண்மையா இருந்து நம்முடைய ஊழியத்தை செய்ய அழைக்கப்படுகிறோம். இதோடைய சுருக்கம் சாரம்சம் இதுதான். அதனால மை மினிஸ்ட்ரி ஷுட் நாட் டிபெண்ட் ஆன் ஹவு யூ ரியாக்ட். நீங்க என்ன ரியாக்ட் பண்ணாலும் போங்க, நான் இந்த அளவுக்கு உங்களை நேசிக்கிறேன், நீங்க நேசிக்கலையா பரவாயில்ல, நான் மோர் கிளாட்லி ஐ வில் ஸ்பெண்ட் அண்ட் ஐ வில் பி ஸ்பெண்ட். ஓகேவா? ஏதாவது பேசுறீங்களா? எனிபடி யாராவது பேசணும்னு விரும்புனீங்கன்னா நீங்க ரிப்ளை பண்ணுங்க. இட்ஸ் அ பைபிள் ஸ்டடி மெசேஜ் இல்லை. அதர்வைஸ் வி கேன் கோ ஃபார் 1 or 2 more verses. கொஞ்சம் டயர்டா இருக்கிறேன் இன்னைக்கு, நான் டிராவல் பண்ணி காலையில வந்ததுனால. இன்னொரு 1 or 2 verses பண்ணி இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடலாம். சரியா? 7:45 வைண்ட் அப். எனிபடி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா, கேட்க விரும்புறீங்களா? டவுட் இருந்தா கேளுங்க. அதர்வைஸ் வி கேன் மூவ். அடுத்த வசனம் போயிடலாமா? ஓகே, ரைட். ஸோ வேர்ஸ் 16 போலாம். 16 பேப்டிஸ்ட், நீங்க 16 காட்டுங்க. பேப்டிஸ்ட் 16 and 17 பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். சரியா? ஸோ 2 கொரிந்தியர் 12, 16, 17 பார்க்கணும். நிதானமா பொறுமையா தான் போறோம், அவசரம் கிடையாது. இப்ப 14 சாரி 16 எஸ்டோ டே பட் லெட் இட் பி. இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிறது. சரியா? அப்படியே ஆகட்டும், அப்படியே இருக்கட்டும். எஸ்டோ டேனா லெட் இட் பி, அப்படியே இருக்கட்டும், பட் லெட் இட் பி. இப்ப சொல்லிட்டு என்ன சொல்றாரு? எகோ ஐ, ஊனா நெகட்டிவ், நாட் திருப்பியும் காட்டே பரேசா, பேர்டன், ஹூமாஸ், ஐ டிட் நாட் பேர்டன் யூ. சரியா? நான் உங்களை பாரப்படுத்தவில்லை. சரியா? நான் உங்களுக்கு பாரமாய் இருக்கவில்லை. இது ரொம்ப முக்கியங்க. விசுவாசிகளுக்கும் ஆண்டவருக்குள்ள வளர்றவங்களுக்கும் நம்ம வாழ்க்கை அவங்களுக்கு பாரமா இருக்கக்கூடாது. பவுல் தெளிவா சொல்றார், நான் உங்களுக்கு பாரமா இல்லை. சரி, எப்படி இருந்தேன்? அல்ல, பட் கூப்பர் கோன் பீயிங், எப்படி இருந்த, அந்த பீயிங்னா இருந்த எப்படி பாருங்க. granting that I myself did not burden to you, பாரமா இல்ல, ஐ வாஸ் கிராஃப்டின்னு எழுதுறாரு. என்னங்க அது? பரோகிராஸ், பீயிங் கிராஃப்டி. சரியா? ஐ வாஸ் கிராஃப்டி, தந்திரமா இருந்தேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதான் முக்கியம். பவுல் வந்து தந்திரமா இல்ல, பட் யூ சே. அது எங்க போட்டிருக்குது? அது பாருங்க. பட் பீயிங் கிராஃப்டின்னு சொல்லி டோலோ ஹூமாஸ், உங்களை நான் தந்திரமா கைட் பண்ண அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. எலபான் ஐ டுக். என்னது? ஐ வாஸ் கிராஃப்டி, யூ சே காட் த பெட்டர் யூ பை கைல். தமிழ்ல வாசிக்கிட்டா அப்படியே இருக்கட்டும். நான் எப்படி இருக்கட்டும்? நீங்க என் மேல அன்பு செலுத்தலாம், நான் உங்களுக்கு அன்பு செலுத்தி என்னோட அதிக அன்பை காமிச்சுதான் இருப்பேன். அப்படியே இருக்கட்டும். நான் உங்களுக்கு பாரமா இருக்கல. இத்தனை இதோட 3வது சொல்றாருங்க, நான் உங்களுக்கு பாரமா இருக்கலங்க, உங்களை நான் வருத்தப்படுத்தலைங்க. ஆனாலும் கவனிங்க, உபாயம் உள்ளவன் கிராஃப்டியா இருந்து பாருங்க, தந்திரத்தினாலே உங்களை பிடித்தேனாம். என்னது பிடித்தேனாம் அப்படின்னு? என்னது? ஆக்சுவலா பவுல் உபாயமும் பண்ணல, தந்திரமும் பண்ணல, பண்ணி கொரிந்து விசுவாசிகளை பிடிக்கல. இதுதான் சர்காஸ்டிக் வே ஆஃப் ரைட்டிங். திருப்பியும் சொல்றேன், இந்த தமிழ்ல இருக்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டு அப்படியே இன்டர்பிரட் பண்ணா தப்பு பண்ணுவோம். இலக்கிய வகையில இது வந்து யூஃபிமிசம் இல்லைன்னா சர்காஸ்டிக் வே ஆஃப் ரைட்டிங். ஆக்சுவலா இதுல என்ன, இது நீங்க ஓப்பனா இதெல்லாம் தெரியாம, லிட்ரேச்சர் தெரியாம படிச்சீங்கன்னா, ஓ அப்ப வந்து பவுல் வந்து உபாயம் உள்ளவனா கிராஃப்டியா தந்திரமா பிடிச்சிருக்கிறாரா? இல்ல, பிடித்தேனாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கப்பா. என்கிட்ட தந்திரமும் இல்ல, உபாயமும் இல்ல. புரியுதுங்களா?
இதுதான் 16வது வசனம். இப்ப 17 பார்த்து முடிக்கலாம். verse 17. மே திருப்பியும் இல்லைங்கிறாரு. நாட் டினா எனி ஒன் யாராவது ஹோன் ஆஃப் ஹூம் அப்பேஸ்டலாக்கா அப்பேஸ்டலானா சென்ட் ஐ ஹவ் சென்ட் நான் உங்களத்துல அனுப்பினவங்கள்ட்ட சரியா எனி ஒன் ஹூம் ஓகே ஐ ஹவ் சென்ட் உங்களிடத்துல அனுப்பினவங்க யாராவது உங்கள்கிட்ட வந்தவங்க யாராவது ஓகே ஆஃப் எனி ஒன் தோஸ் ஹூம் ஐ சென்ட் டு யூ நான் உங்கள்கிட்ட இப்ப நான் வரல எனக்கு பதிலா நான் ஒரு சிலரை உங்கள்கிட்ட அனுப்பினேன்ல அவங்கள பத்தி கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? மே டீனா ஹோ நப்பேஸ்டலா பிராஸ் ஹூமாஸ் did I take advantage of you through any of those whom I sent to you? ஏங்க யாரையாவது அனுப்பி நான் கேட்காம உங்க மேல அட்வான்டேஜ் எடுத்து உங்கள்ட்ட இருந்து ஏதாவது புடுங்கனான்னு கேட்கிறாரு. உங்கள்ட்ட இருந்து ஏதாவது புடுங்க நான் சாப்பிட்டேனா வாழ்ந்தனா? இப்ப தெரியுதா? Paul did not depend on believers. He worked hard. He earned. He did not expect them that they would help. இயேசு மாதிரிதான், இயேசு கிறிஸ்து மாதிரிதான். அவர் ஊழியம் கொள்ளும்படி வரல, ஊழியம் செய்யும்படி வந்தார். மத்தவன் எனக்கு செய்யணும்னு இல்லை, நான் மத்தவங்களுக்கு செய்யணும். அந்த ஜீசஸோடைய பர்பஸ் டோன் இதுல அந்த டோன் இதுல வருதுங்க. Did I take advantage of you? நான் உங்கள்ட்ட அட்வான்டேஜ் எடுத்தேனா? Through any one of those whom I sent you? நான் உங்கள்ட்ட அனுப்பினால தீத்துவோ, இந்த கீழே தீத்து எழுதுறாரு, அது அடுத்த வாரம் பார்க்கலாம். இப்படிலாம் அனுப்பி அவங்க மூலமா உங்களை த்ரெட்டன் பண்ணி உங்கள்ட்ட இருந்து ஏதாவது நான் புடுங்கினா வாங்கினா மறைமுகமா தான் கேட்கிறாரு. அது அட்வான்டேஜ், உங்களை அட்வான்டேஜ் எடுத்து பண்ண நானு. இப்ப தெரியுதா? எழுதிங்க. த மோட்டிவ் ஆஃப் த மினிஸ்ட்ரி. மினிஸ்ட்ரியோட மோட்டிவ் ரொம்ப முக்கியம். இந்த நம்ம பக்கம் இருக்கிறது, காசுக்காக போறது, இது ஜாக்கிரதையா இருக்கணும். we need to be very careful in our motive of our ministry. the manner, the motive ரொம்ப முக்கியங்க. பவுல்கிட்ட கத்துக்கிற காரியங்களா தான் நான் படிக்கிறேன், கேளுங்க. அப்படியாகட்டும். 16. நான் உங்களுக்கு பாரமா இருக்கல, ஆனாலும் உபயமுள்ள வந்து தந்திரமா தான் உங்களுக்கு பிடித்தானாக்கும் இல்லைன்னு அர்த்தம். இல்ல பிடிக்கல. நான் உங்களிடத்திற்கு அனுப்பினவர்களில் 1-2 பேர் அனுப்பினேன், 2-3 பேர் அனுப்பினேன். எவன் மூலமாவது உங்களிடத்தில் பொழிவை தேடினதுண்டா? பொழிவைனா அட்வான்டேஜ். ஓகே, உங்கள்கிட்ட இருந்து நான் ஏதாவது ஓகே பொழிவுனா இந்த இடத்துல அட்வான்டேஜ். டிட் ஐ டேக் அட்வான்டேஜ்? தமிழ்ல சரியா அது விழுகல. பொழிவை தேடினேங்கன்னா உங்களை நான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணனா, இன்னொரு வார்த்தை, உங்களை நான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணனா, உங்களை நான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு உங்கள்கிட்ட இருந்து ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லி அவங்களை அனுப்புனா? பேப்டிஸ்ட் யூ கேன் ஷோ மை ஃபேஸ் பா. நான் முடிச்சிடும், நீங்க கொஞ்சம் இது பண்ணிருங்க பேப்டிஸ்ட். நம்ம வில் கால் இட் டே டுடே. ஸோ கேள்வி பார்த்தீங்களா? 13 ஒரு கேள்வி, கவனிச்சிங்களா? 13 ஒரு கேள்வி, அதே மாதிரி 17 ஒரு கேள்வி. ஏன் கேள்வி கேட்கிறாரு? பேப்டிஸ்ட் இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா கொஞ்சம் யூ கேன் ஷோ மை ஃபேஸ் அண்ட் தென் வி கேன் கால் இட் டே. ரைட், ஓகே, தேங்க்யூ. பொதுவா கேள்வி எப்ப கேட்பாங்கன்னா, மனசு வந்து அந்த அளவுக்கு மனுஷன் பாவம் பவுல் அந்த வருத்தத்திலையும் அந்த தாக்கத்திலையும் கேட்கிறாரு. ஆரம்பத்திலையும் கேள்வி பார்த்தோம், முடிவுலையும் கேள்வி பார்த்தோம். என்ன கேள்வி கேட்டாரு? எதுலையா உங்களுக்கு குறை? மற்ற சபையை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன குறை? ஒரு வரம் விடாம எல்லா வரத்தையும் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களை கொடுக்கல. நானும் என் லைஃபை ஸ்பெண்ட் பண்ணல உங்களுக்காக. எவ்வளவு உங்களை அதிகமா அன்பு கூர்ந்தேன். ஆனா உங்கள்கிட்ட இருந்து கம்பேர் பண்ணும்போது அந்த பெர்சன்டேஜ் இல்லை. ஆனாலும் தொடர்ந்து நான் என்ன பண்ணுவேன்? சந்தோஷமா, மோர் கிளாட்லி நான் செய்வேன். இன்னொன்னு, உங்கள்கிட்ட இருக்கிற காரியங்கள் எனக்கு தேவையில்லை. ஐ டோன்ட் நீட் yours, பட் ஐ நீட் யூ. நீங்க தான் வேணும். பர்சன் இஸ் இம்பார்ட்டன்ட், நாட் ஹிஸ் ஆர் ஹர் பிலாங்கிங்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ். புரியுதுங்களா? ரொம்ப அருமையான கருத்து. இங்க பாருங்க, 4-5 வசனங்கள் பார்த்தாலும் இதுல இருந்து வருகிற அந்த வேல்யூஸை தயவு செய்து கத்துக்கொண்டு, இதுல யாராவது ஃபுல் டைம் ஊழியம், ஆஃப் டைம் ஊழியம் அதெல்லாம் நம்புறது இல்லை. ஊழியம் தான். ஊழியம் செய்யறவங்க இருந்தீங்கன்னா மோட்டிவை நம்ம அனலைஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்து அதை சரி பண்ணிக்கிறது நல்லது. இன்னைக்கு உள்ள இந்த படிப்பின் படி. நவ் இஸ் யுவர் டர்ன்.
ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? 17ஓட முடிச்சிருவோம். இன்னைக்கு 13, 14, 15, 16, 17 5 வசனங்கள் போதும் தாராளமா. அடுத்த வாரம் வாங்க 18ல இருந்து 21 வரைக்கும் இருக்கிற அந்த 12ஆம் அதிகாரத்தை ரிமைனிங்க நம்ம முடிச்சிடலாம். சரியா? முடிச்சு we'll have a quick review recap of chapter 12 of 2 Corinthians. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு அதிகாரம் தான். ஓகே, ஐ எம் த்ரூ. எனிபடி யாராவது பேச விரும்புறவங்க பேசலாம், உங்க சந்தேகங்களை கேட்கலாம், இல்ல நீங்க ஏதாவது பகிர்ந்து கொள்றது அப்ளிகேஷன் பாயிண்ட் சோ வாட் என்ன அப்படின்னு கேட்கறதுனால நீங்க ஷேர் பண்ணலாம். இது உங்கள் நேரம். சந்தோஷம். ஆரம்பிக்கும் போது 2 பேர் இருந்தீங்க, இப்போ ஒரு 7 பேர் இருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் ரெக்கார்டு வீடியோல கேட்பாங்க. பட் எனிவே ஓகே. எனிபடி அமைதியா இருந்தீங்கன்னா நம்ம ஜோம் பண்ணி முடிச்சிடலாம். வாட் இஸ் த கண்டிஷன் ஆஃப் கிறிஸ்டியன் ஒர்க்கர்ஸ், பாஸ்டர்ஸ், வர்ஷிப் லீடர்ஸ், இந்த பேருக்கு முன்னாடி ப்ராஃபட், இவாஞ்சலிஸ்ட் பிராக்கெட்ல வரத்தை போட்டுக்கிட்டு ஊழியம் பண்றவங்களுடைய இன்றைய சூழ்நிலை எப்படி இருக்கு? உங்கள் கருத்து. ரொம்ப அமைதியா இருக்கீங்க. போதும், நான் முடிச்சிருக்கீங்களா? சரி. எனவே let us examine our ways, our motives. சரியா? ஸோ நம்ம மோட்டிவ்ஸை எக்ஸாமைன் பண்ணுவோம். மற்றவர்களை நேசிப்போம், மற்றவர்களை அன்பு கூறுவோம். ஈவன் குடும்பத்துல ஒருவேளை என் மனைவிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கிற அன்பு கிடைக்கலையா, பரவாயில்ல, தொடர்ந்து என் மனைவியை நான் நேசிப்பேன். நோ ப்ராப்ளம். என் பையன்கிட்ட இருந்து பரவாயில்லங்கிறேன். ஐ எம் கால் டு லவ். இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த ஆப்போசிட் பார்ட்டி. இந்த கருத்தை மாத்திரம் புரிஞ்சுங்க. இது மினிஸ்ட்ரியில மாத்திரம் இல்ல, குடும்பத்திலையும் சரி, உறவுகள்லையும் சரி. நான் அன்பு கூற அழைக்கப்பட்டிருக்கேன், நான் மன்னிக்க அழைக்கப்பட்டிருக்கேன், நான் மற்றவர்களுக்காக செலவு பண்ண அழைக்கப்பட்டிருக்கேன். என்னுடைய அழைப்புல நான் போய்கிட்டே இருப்பேன். இது மற்றவங்களுடைய ரெஸ்பான்ஸை பேஸ் பண்ணி மாறாது. இந்த கருத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மெச்சூர்டா நம்ம பிஹேவ் பண்ணலாம். ஓகேவா? ஜோ பண்ணுவோமா? ரைட். ஓகே, ரைட். ஓகே தம்பி ஜேம்ஸ், ஒரு ஜோ பண்றியா தம்பி? ஒரு சின்ன ஜோ பண்ணி முடிச்சிரு தம்பி. ஐயா ஓகேங்க, பண்ணிட்டுங்களா? ஜோ பண்ணுங்க ப்ளீஸ். ஸ்தோத்திரிகர்த்தாவே ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சி நாளின் மாலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் எங்களை சுகத்தோடும் பலத்தோடும் ஜீவனோடு நீர் வழிநடத்தி வந்த தயவுக்காய் நன்றி. இந்த நாளில் கூட நீர் கொடுத்ததான அந்த உயிருள்ள வேதத்தை, அந்த பரிசுத்த வேதத்தினுடைய ஆழங்களை அறிந்து கொள்ளும்படியான கிருபை தந்த தயவுக்காய் நன்றி. இந்த நாளிலே எங்களுக்கு போதித்த அருமை ஐயாவுக்கு ஆட்சேபிக்கிறோம். அவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்வீராக. கேட்கிற ஜனங்கள் பிரயோஜனமாகும்படி, கேட்கிற வார்த்தைகளுடைய இருதயத்தில் விதைக்கப்படும்படி தேவன் தாமே எங்களுடைய இருதயங்களும் எங்களுடைய செவிகளும் திறந்தவைகளாக இருக்கும்படி எங்களை வழி நடத்த வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். எல்லாவற்றும் இந்த கரங்களை போடுகிறோம். இந்த நாளில் கலந்து கொண்ட ஒவ்வொருவர் மேலும் இந்த கரம் இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நீர் வழி நடத்துவீராக. மீதியான வேலையும் இந்த கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பாதுகாத்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நண்பர்களே, ரொம்ப சந்தோஷம். எனக்காக ஜோ பண்ணிக்கங்க. பையன் வந்து எம்டிஎஸ் முடிச்சுட்டா, ரிசல்ட் வந்துருச்சு, பாஸ் ஆகிட்டான். ஒரு 10 டென்டல் காலேஜில் சென்னையில் அப்ளை பண்ணியிருக்கான். இன்னைக்கு கிளம்பி சவிதா டென்டல் காலேஜில் நாளைக்கு அவனுக்கு இன்டர்வியூ, ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன்டர்வியூ. சித்தமானால் கிடைச்சதுன்னா வி வில் மூவ், சென்னைக்கு போகும். இல்லை எந்த கல்லூரியில் கிடைக்கலனாலுமே வி ஆர் பிளானிங் டு ஷிஃப்ட் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மார்ச். பிப்ரவரியில் கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மார்ச் வி ஆர் மூவிங் டு சென்னை, கோயிங் பேக். மதுரைக்கு டாட்டா சொல்லிட்டு வி ஆர் ப்ரிப்பேரிங் அவர் செல்ஸ். உங்களுடைய ஜபங்கள் எனக்கு தேவை. ஸோ ஜெபம் பண்ணீங்க. காட் பிளஸ் யூ. அடுத்த வாரம் சந்திப்போம். ஓகேவா? பை பை. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. 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 பை. தேங்க்யூ பாஸ்டர். அடிச்சவர்
அப்படியே